முருக பக்தர்கள் மாநாடு எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் எல்லாரும் என்ன சொன்னீங்கன்னா மதக்கலவரத்தை தூண்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற பல்வேறு பேச்சுக்கள்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் சரி, நீங்களும் சரி, எல்லாருமே எல்லாம் உங்கள் கட்சிகள் எல்லாமே அப்படி தான் சொன்னீங்க. ஆனால் அதில் பெரிய ஒரு பிரச்சனையெல்லாம் வரல. அவங்க ஒன்று கூட்டினாங்க, ஒரு மாநாடு நடத்துனாங்க, கிளம்பிட்டாங்க, அவ்வளோதானே. இல்லை, அதாவது உங்களுக்கு வந்து முருக பக்தர்கள் வந்து இந்த மாநாட்டில் மட்டும் இல்லை, அவர்கள் எந்த இடத்துலையும் வந்து லட்சக்கணக்கில் கூடினாலும் அங்கே எந்த விதமான பிரச்சனையும் இதுவரைக்கும் என்றைக்குமே இருந்ததில்லை. இப்போ நீங்கள் திருச்செந்தூரில் வந்து சூரசம்ஹாரத்துக்கு வராத கூட்டம் ஒன்றும் இங்கே ஒன்றும் புதுசாக வந்துடல. நீங்கள் வந்து பழனியில் வைகாசி விசாகத்துக்கோ அல்லது வந்து தைப்பூசத்துக்கோ வராத கூட்டம் ஒன்றும் இங்கே வந்துடல. ஸோ முருக பக்தர்கள் வந்து முழுமையாக வந்து முருகனோடு ஈடுபாடு கொண்டவர்கள். அவர்கள் வந்து இதை வந்து ஒரு அரசியல் மாநாடாகவே அவங்க பார்க்கல. அவங்க அறுபடை வீடுகளை வந்து ஒன்று போல் வரிசையாக வச்சுருக்கிறாங்க. அதை போய் பார்க்கணுன்ட்டு வந்தவங்க தான். அதில் கூட நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன், பார்த்துட்டு கிளம்புறவங்கள வந்து கிளம்ப விடாமல் நீங்கள் மீட்டிங்கை கேட்டுட்டு தான் போகணுன்னு அவங்களெல்லாம் மறித்து நிப்பாட்டினதெல்லாம் நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன். ஆகவே என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து விநாயகர் ஊர்வலம், விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நம்ம வந்து ரொம்ப நாளாக அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது வாதாபி கண்ட கணபதின்னு தான் பேர் அதுக்கு. அதனால் 2ஆம் புலிகேசி காலத்திலேருந்து இங்கே கணபதி வழிபாடு, விநாயகர் ஸ்துதி, இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் புகழ்பெற்ற பிள்ளையார் திருத்தலங்கள்லாம் இருக்குது. பிள்ளையார்பட்டி, அதை போல் திருத்தலங்கள் அங்கெல்லாம் வந்து என்றைக்குமே வந்து நம்ம வந்து எந்த விதமான ஒரு அசம்பாவிதமெல்லாம் பார்க்கல. ஆனால் என்னைக்கு வந்து இதை வந்து இந்த வலதுசாரி மதவாத சக்திகள் வந்து இந்த விழாக்களை கையில் எடுத்தார்களோ அதுக்கு பிறகு தான் வந்து அங்கே வந்துலாம் விவகாரம் வந்தது. என்னைக்கு வந்து இவங்க விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை இவங்க கையில் எடுத்தாங்களோ அன்றைக்கு தான் வந்து அதை கொண்டு போகும்போது கல்லறிதல், அதை கொண்டு போகும்போது அங்கே கமோஷன். இப்போ மதுரையில் வந்து அழகர் வந்து ஆற்றில் இறங்குறாரு, 25 லட்சம் பேர் வர்றாங்க. மதுரையில் அவங்க வந்து 25 லட்சம் பேர் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. எப்படி ஆனால் அவங்க வந்து எல்லா தேவாலயங்கள் வாசலில் வந்து தண்ணீர் பந்தல் வச்சுருப்பாங்க, பள்ளி வாசலுக்கு வெளியே நீர் பந்தல் மோர் கொடுப்பாங்க. யாருக்குமே எந்த விதமான வந்து ஒரு அபிப்பிராய பேதங்களோ கருத்து வேற்றுமைகளோ கிடையாது. அது மதுரை முழுவதும் கொண்டாடுகின்ற ஒரு விழாவாக எல்லாருக்கும் அழகர் ஆற்றுல இறங்க போகிறாருன்னா எல்லா மதத்துக்காரங்களும் அதுக்கு தயாராக தான் இருந்தாங்க. ஸோ யாரும் வந்து அதை வந்து ரெசிஸ்ட் பண்ணவோ அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவோ யாரும் மறுக்கலை. இப்போ இதே நிகழ்ச்சியில் வந்து ராஜா வந்து என்னை பற்றி பேசியிருக்காரு. அவரை வந்து பீட்டர் அல்ஃபோன்ஸ் இதுக்கு வருவாரா, இதுக்கு வந்து அவர் வந்து திருமண் போடுவாரா அப்படிலாம் கேட்டிருக்காரு. அவருக்கு என்னை பற்றி தெரியாது. இப்போ நீங்கள் வந்து பீட்டர் அல்ஃபோன்ஸுக்கு வந்து தனிப்பட்ட மதம் உண்டே ஒழிய, பீட்டர் அல்ஃபோன்ஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போதோ, பீட்டர் அல்ஃபோன்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போதோ, இல்லை வந்து ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கின்ற போதோ எனக்கு மதம் கிடையாது.